ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்றைக்கி அதில் இருக்க டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த டூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோவில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம மூவ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் கட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பிளர் பண்ணணும், இல்லை பிரைட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில டூல்ஸ் இருக்குங்க. சின்ன போர்ஷன் வந்து கிராப் பண்ணிக்கலாம், அதாவது கிராப்பிங் டூல்னு சொல்லுவாங்க. நகர்த்துறது மூவிங் டூல்னு சொல்லுவாங்க. மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, அதோட பயன்பாடை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் from venkat.kaashiv காஷனோட வெல்கம் டு சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோஷாப்னா என்ன அண்ட் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற கலர்ஸை பற்றிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூல்ஸ்னால் என்ன, இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்னு எந்த டூலை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், கிச்சனில் சமைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒர்க்குக்காக இருந்தாலுமே அந்த ஒர்க்குக்கு தகுந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு தேவைப்படும். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் டேப்ல இருந்து அதை முடிக்கும் போது பெயிண்ட் பண்ற ப்ரஷ் வரைக்குமே ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு பொருள் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் கிச்சன்லயுமே வெஜிடபிள் கட் பண்ற கட்டர்ல இருந்து அந்த வெஜிடபிள்ஸை எடுத்து வைக்கிற பிளேட்ஸ் வரைக்குமே ஒவ்வொரு வேலைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ற திங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ற பொருளை தான் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க ஃபோட்டோஷாப்லையும். ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூல்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் நமக்கு பண்ணி கொடுக்கும். பட் அதை ஆப்ரேட் பண்ணுற மெத்தட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. டூல் நான் ஆல்ரெடி 2 இமேஜை வந்து இன்புட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் டூல் நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் இருக்க எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் இருக்க டூல்ஸ் தான். ஃபோட்டோஷாப்பில் ஃபர்ஸ்ட் டூல் அது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் டூல். மூவ் டூல் தான் இருக்கிற டூல்ஸ்லையே மிக மிக முக்கியமான டூல்னு சொல்கிறாங்க. ஏன் மூவ் டூல் மட்டும் இம்பார்ட்டன்ட் டூல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலுமே கடைசியாக நம்ம அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் மற்ற டூல்ஸை விட மூவ் டூல் மிக முக்கியமான டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மூவ் டூலோட யூசேஜ் பார்க்கலாமாங்க. எல்லா டூலுமே முக்கியமான டூல் தாங்க. ஏன்னா என்ன ஒர்க்குக்காக அந்த டூல் உருவாக்கப்பட்டதோ அந்த ஒர்க்கை அந்த பர்டிகுலர் டூல் இல்லாமல் பண்ணவே முடியாது. பட் நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலுமே, இப்போ நம்ம எந்த டூலை ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பேனர், ஒரு பேம்ப்ளேட்டே ஏதோ பண்ணுறோன்னு வைங்க, அதில் நம்ம ஒரு இமேஜே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணாலும் ஃபைனலாக அந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி தேவையான இடத்துல வைக்கிறது இந்த மூவ் டூல் மட்டும்தான். ஸோ எந்த ஒர்க் பண்ணாலுமே அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம டூல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். டூல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலான மூவ் டூல் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி நான் கோடிங் கோர்சஸ்லேருந்து கோடிங் கோர்சஸ் வரைக்கும் நிறைய கோர்சஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கரியர் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.